ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் சாமு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிகாவோட ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். எதுக்குன்னா அவங்களோட வந்து ரிசல்ட்டு, ப்ரொமோஷன் கார்டு அதெல்லாம் தரப்போகிறாங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்காக வந்து கொஞ்சம் வழியாக கிளம்பணும் ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எறா தொக்கு, எக்கு, ரசம், சாப்பாடு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அது எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா செம்ம ரெயின் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, ஆனால் போகும்போதே எனக்கு கொஞ்சம் ரெயினில் போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு போய் ரிசல்ட் வாங்கினோம். கடைசியில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்துச்சுன்னா ப்ரொமோட்டட் டு 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் அவங்களோட கேன்டீனில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா செம்ம மழை அடிச்சிச்சுங்க. என்ன பண்ணுறது? ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணாலும் நிற்கல. கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் சென்னையில் வந்து செம்ம மழை பெஞ்சிச்சு பாருங்கள். நாங்கள் அப்படியே ஓரம் கட்டி நின்றுட்டோம் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் கிளம்புறோம். ஏன்னா நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில். ஸோ அதனால் சாப்பிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோல் எல்லாம் சாப்பிட்டாங்க, சிக்கன் ரோலு அப்படி சாப்பிட்டுட்டு லெமன் ஜூஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அவங்க ப்ரொமோட்டட் ஆனாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்லேருந்து பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஸோ அன்றைக்கி வந்து டே வந்து சூப்பராக போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி, இது வந்து சார்மினார் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இது சிக்கன் பிரியாணி. வாங்க பசங்களுக்கு கொடுத்துடலாம்.